வணக்கம், இது உங்கள் பிவி அஸ்ட்ரோ. இந்த வீடியோவில் என்கிட்ட கன்சல்ட் பண்ண ஒருத்தரோட ஜாதத்தை தான் பார்க்கலான்னு இருக்கோம். அவர் என்கிட்ட கன்சல்ட் பண்ண காரணம் என்ன அப்படின்னா, தொழில் ரீதியாக வெற்றிகள் இல்லை, தொழிலில் பெருசாக சிறப்பாக அமையலை, நல்ல வருமானம் சிறந்த அமைப்பில் இல்லை, அது எப்போ முன்னேற்றம் இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு ஃப்யூச்சர் ப்ரெடிக்ஷன் அப்படின்றதுக்காக தான் என்கிட்ட கன்சல்ட் பண்ணார். அவரோட ஜாதத்தை இந்த வீடியோவில் பார்க்கலான்னு இருக்கும். அவரோட பர்மிஷன் கேட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம போடுறோமே. அவர் பிறந்திருப்பது மேஷ லக்னம். மேஷ லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதன், 3ஆம் இடத்தில் சுக்கிரன், 8ஆம் இடத்தில் சனி சந்திரன், 9ஆம் இடத்தில் செவ்வாய், 11ஆம் இடத்தில் குரு, 12ஆம் இடத்தில் ராகு, 7ஆம் இடத்தில் கேது, மன்னிக்கவும் 6ஆம் இடத்தில் கேது. இப்போ அட் ப்ரெசென்ட் நடைமுறை உள்ள தசா புத்தி அப்படின்னு பார்த்தோம்னா, சூரிய திசையில் சுக்கர புத்தி ஓடிட்டு இருக்குது. சென்னையில் பிறந்த ஒரு ஜாதகர், இது ஒரு ஆணோட ஜாதக கட்டம் தான். சரி, இவர் என்கிட்ட கன்சல்ட் பண்ணக்கான காரணம், தொழில் ரீதியாக சிறப்பாக இல்லை, தொழில் எப்போ நல்லாயிருக்கும், வருமான ரீதியாக எப்போ பொருளாதார உயர்வு கிடைக்கும் அப்படின்றது தான் இவரோட கேள்வி. இவர் என்ன தொழில் பண்ணுறார் அப்படின்னா, சொந்தமாக கடை வச்சுருக்கார். கடைன்றது பேக்கரி தொழில் பண்ணுறார். பேக்கரி, இந்த கேக் ஷாப் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காராம். சென்னையில் தான் வச்சுருக்காரு. பட் அந்த நல்ல வியாபாரம் சிறப்பாக இல்லை, எப்படி இருக்கும் அப்படின்றது அவரோட கேள்வி. சரி, இவர் ஜாதக கட்டத்தில் நடைமுறை உள்ளது சூரிய தசா புத்தி நடக்கிறது. லக்கணத்துக்கு முதல் தர யோகாதிபதி தசை, 5 கூடிய பஞ்சமாதிபதி தசை தான். அப்போ ஏன் சிறப்பு? அது பௌர்ணமி சந்திரனால் பார்க்கப்பட்ட நிலையில் தான் இருக்கிறார். சனி பார்க்குறார், புதன் பார்க்குறார் அப்படின்னு சொன்னாலும் பௌர்ணமி சந்திரனால் பார்க்கப்பட்டு லக்கண சுபர், லக்கணத்திற்கு பஞ்சமாதிபதி முதல் தர யோகாதிபதியோட தசை தான் நடக்குது. இருப்பினும் ஏன் சிறப்பினை கொடுக்கலை அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம்னா 2 தான். ஒன்று அடித்தளமாக உள்ள கிரக நிலைகள், 2வது நடைமுறை உள்ள தசா புத்திகள். சரிங்களா? இந்த ஜாதக கட்டத்துக்கு நடைமுறை தசா புத்தி அப்படின்னு பார்த்தா லக்கணத்துக்கு பஞ்சமாதிபதி தசை தான். ஒன்றும் பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஏன்னா அடுத்தடுத்து வர திசை எல்லாமே யோக திசையாக தான் வரும். ஆனால் அடித்தளம் என்ன, அடித்தள கிரக அமைப்பு என்ன? மேலோட்டமாக பார்த்தா லக்கணாதிபதி திரிகோணத்தில் இருப்பது சிறப்பு, லக்கணத்திற்கு பாக்கியாதிபதி பாதகத்தில் இருப்பது ஒரு வகை தவறுன்னு சொன்னாலும், விரையாதிபதி விரயத்துக்கு விரயஸ்தானத்தில், லக்கணத்து லாபஸ்தானத்தில் இருப்பது அப்படின்ற ஒரு வகையில் சிறப்பு தான். இந்த லக்கணத்துக்கு அவயோகாதிபதினு சொல்லக்கூடிய சனி 8ல் கெட்டது சிறப்பான ஒரு விஷயந்தான். அது மட்டும் இல்லாமல் இந்த லக்கம் பஞ்சமாதிபதி தனஸ்தானத்தில் அதனுடன் கூடப்பட்ட புதன் சூரியன் சேர்க்கை அப்படின்றது பெரிய டிராபேக் அப்படின்னு சொல்ல முடியாது. சுக்கிரன் மற்றும் புதன் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பது மேலோட்டமாக பார்த்தா இந்த ஜாதகம் ரொம்ப சிறப்பான ஜாதகமாக தான் தெரியும். ஏன்னா பௌர்ணமி சந்திரன் இருக்கார், பரிவர்த்தனை யோகம் இருக்குது, ப்ளஸ் லக்னாதிபதி திரிகோணத்தில் நிற்கிறார் அப்படின்னு பார்ப்போம். நல்ல ஒரு மேலோட்டமாக பார்த்தா நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஆனால் அவர் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, தொழில் ஸ்தானம் ஏன் அப்போ இவ்வளோ இருந்து ஏன் தொழில் சிறப்பாக இல்லை? லக்கணத்தில் நடைமுறை யோகாதிபதி தசை தான் நடக்குது. ஸோ அப்போ இந்த 10ஆம் இடம் தொழில் பாவம் என்ன நிலையில் இருக்குது? 10ஆம் அதிபதி இந்த லக்கணத்துக்கு சனி, அவர் 8ல் இருக்கார். 8ல் இருக்கிறனால சிறப்பு இல்லையா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. ஏன்னா இந்த லக்கணத்துக்கு 10 கூடிய அதிபதி மற்றும் பாதக அதிபதியாக வரக்கூடியது 8ல் கெட்டது அப்படின்றது சிறப்பான அம்சம் தான். அந்த இடத்தில் சூரியன், சந்திரன் மற்றும் புதனோட பார்வை சேர்க்கை தொடர்பு பெற்று நிற்கிறார். இது மேலோட்டமாக நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, பௌர்ணமி சந்திரன் இருக்கார், சிறப்பாக இருக்கும், பஞ்சமாதிபதி பார்க்குறார் அப்படியெல்லாம் சொல்லலாம். பட் நிச்சயமாக அப்படி கிடையாதுங்க. 10ஆம் இடம் தொழில் பாவம்ன்றது மகரமனை. அந்த மகர ராசிக்கு மகரத்துக்கு 6 கூடிய அதிபதியாக தான் புதனாக வருவார். லக்கணத்துக்கு புதன் 6 கூடிய அதிபதி. நான் அந்த கான்செப்டே சொல்ல. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானன்றது மகர ராசி, மகரமனை. அந்த மகரத்துக்கு 6 கூடிய அதிபதி புதன். அந்த மகரமணிக்கு அஷ்டமாதிபதி யாருன்னா சூரியன் தான். அந்த மகரமணிக்கு இன்னொரு ஆப்போசிட் பிளானட் யாருன்னா சந்திரன் தான். அப்போ அந்த சனி சந்திரனோடு பின்னப்பட்டு சூரியன் மற்றும் புதனால் பார்க்கப்படும் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு 6, 8ன்றது தொடர்பு வரும். லக்கணத்துக்கு 6, 8 தொடர்புன்றது நான் இந்த இடத்துல சொல்லவே இல்லை. லக்கணப்படியான 6, 8 தொடர்பில் தான் இருப்பார். 6ஆம் அதிபதி பார்ப்பார். 8ஆம் இடத்துல தான் 10 கூடிய தொழில் ஸ்தானாதிபதி இருக்கார். பட் அது இந்த இடத்துல கான்செப்ட் இல்லை. அதனால் இவருக்கு சிறப்பளிக்கலை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. 10ஆம் பாவம்ன்றது மகரமனை, அதற்கு 6, 8ன்னு சொல்லக்கூடிய புதனும் சூரியனும் பின்னப்பட்டு இன்னொன்று சனிக்கு ஆப்போசிட், அந்த மகரமனைக்கு இன்னொரு ஆப்போசிட் பிளானட் யாருன்னா சந்திரன். அந்த சந்திரனோட மிங்கிலாகி இருப்பது அப்படின்றது மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம். ஸோ அப்போ இந்த இடத்துல 10 கூடிய அதிபதி மேலோட்டமாக பார்த்தா பௌர்ணமி சந்திரன் பார்க்குறாரு, பஞ்சமாதிபதி பார்க்குறாரு அப்படின்னு இந்த இடத்துல பேசினா, அவர் ஸ்தான பலம் அந்த தொழில் ஸ்தானத்திற்கு அவயோக கிரகங்கள் தான் தொடர்பு பெற்றிருக்கு. லக்கணப்படி எல்லாமே சுபர்கள் புதனை தவிர்க்கு. ஆனால் 10ஆம் தொழில் பாவத்துக்கு அனைத்துமே அவயோக கிரகமாக தான் நிற்கும். அப்போ இந்த இடத்துல தொழில் ஸ்தானன்றது வலிமை இழக்க தான் செய்யும். தொழில் ஸ்தானம் மேலோட்டமாக பார்த்தா பௌர்ணமி சந்திரன் இருக்கார், சூரியன் பார்க்கார நம்ம பேசினாலும், ஆனால் அது சிறப்பான அமைப்பில் இல்லை.
அடித்தளம் சிறப்பாக இல்லை தொழில் ஸ்தானத்திற்கு. நீரில் ஆடக்கூடிய படகு போல தான், ஒரு டெம்பரரியாக தான் இருக்குமே தவிர பெர்மனெண்ட்டாக ஒரு இடத்துல போய் அமர முடியும். ஒரு வேலைக்கு போனாலும் இதே நிலைமை தான் வரும். ஒரு கம்பெனியில் 1 வருஷம் 6 மாதம் 10 மாதம் இருப்பார், திருப்பி அந்த கம்பெனியை விட்டு வேறு கம்பெனி போவார். ஒன்று வாண்டடாக இவர் வெளில வருவார், இல்லை அன்வான்டாக அவங்களே தூக்கி வெளில போட்டுருவாங்க. இந்த மாதிரி தான் ஏற்படும். ஸோ ஒரு டெம்பரரியான அமைப்பு தான் இருக்குது. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் அப்படின்றது இருக்குது. பட் என்னதான் இருந்தாலும் அடித்தளம் அப்படின்னா நடைமுறை தசாபுத்தி இருந்தால் ஒரு அளவுக்கு சாத்தியமாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல நடைமுறை தசாபுத்தினா சூரிய தசை, சரி பஞ்சமாதிபதி தசை தான், ஏன் சப்போர்ட் பண்ணலை? ஏன்னா லக்கணத்துக்கு பஞ்சமாதிபதி 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் நல்லா தான் இருக்கார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அது பௌர்ணமி சந்திரனால் பார்க்கப்படுதா இருக்கார், சிறப்பு தான், இல்லைன்னு சொல்ல வரல. பட் லக்கணத்து பஞ்சமாதிபதி தசை 10ஆம் இடம் தொழில்ஸ்தானத்தில் அவர் அஷ்டமாதிபதியாக தான் வருவார். இது நான் நிறைய வீடியோஸில் சொன்ன ஒரு வார்த்தை தான். இருப்பினும் அந்த சூரியனுக்கு யோக கிரகம் அப்படின்றது குரு தான். இன்னொரு யோக கிரகம் யார் சூரியனுக்குன்னா செவ்வாய் தான். அந்த செவ்வாய் சூரியனும் செவ்வாயும் சஷ்டாங்கத்தில் அமர்ந்தது, சூரியனுக்கு தொடர்பே வராது செவ்வாய். இது மிகப்பெரிய டிராபேக். ஏன் இப்போ இந்த இடத்துல சூரியனை மையப்படுத்தி பேசுகிறோம்? சூரியன் தான் இப்போ தசை நடத்துகிறார். அப்போ இப்போதைக்கு இவர் ஜாதி ஹீரோ யாருன்னா தசாநாதன் சூரியன் தான். அப்போ அந்த சூரியனுக்கு நட்புகளோட துணையே இல்லை, இது ஃபஸ்ட்டு. 2வது குரு சூரியனுக்கு கேந்திரத்தில் இருப்பது ஒரு வகையில் சிறப்புன்னு சொன்னாலும் இந்த சூரியனோட நேரடி தொடர்பில் இருப்பது யார் அப்படின்னா சனி தான், ப்ளஸ் சந்திரன் ப்ளஸ் புதன் தான். அப்போ நேரடி தொடர்பு இந்த இடத்துல வரல. ஏன்னா சந்திரன்றது சூரியனுக்கு நல்லோன்னு சொன்னாலும் சந்திரன் இந்நேரத்துக்கு 10 கூடிய அதிபதியாக தான் சூரியன் வருவார். ஆனால் சந்திரன் இந்நேரத்துக்கு 2 ஆப்போசிட் பிளானட்னா அந்த சனியும் புதனும் தான். ஸோ அந்த பிளானட்டோட சூரியன் பின்னப்பட்டிருக்கும் ராசிப்படி சிறப்பாக கொடுக்கல. லக்கணப்படி பஞ்சமாதிபதி தனஸ்தானத்தில் இருந்தாலும் இந்த சனியாலும் புதனாலும் பாட்டப்பட்டு இருப்பது அப்படின்றது மிகப்பெரிய சிறப்பு யோகம்னு எடுக்கவே முடியாது. ஸோ அப்போ சூரிய திசை இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கல. அதிர்ஷ்டமான கிரகம் தான், பஞ்சமாதிபதி திசை தான், பட் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் அந்த இடத்துல இல்லை. ஸோ யோக கிரகனால யோகத்தை கொடுக்கும் அப்படியெல்லாம் கிடையாது. யோகமான அமைப்பில் இருந்தால் மட்டும்தான் அந்த கிரகம் கொடுக்கணும். பட் இந்த இடத்துல கொடுக்கல. இது ஒன்று. இதான் கொடுக்காத மெயின் காரணம் அந்த செவ்வாய் தொடர்பு இல்லாமல் சனியின் தொடர்பு பெற்றது காரணத்தினால்தான். இது ஒன்று. அடுத்தது வரக்கூடிய சந்திர தசை நல்லா இருக்குமா? சரி, ஓகே, சூரிய தசை இப்போ முடிய போகுது, சுக்கிர புத்தி ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு. அடுத்து வர்றது சந்திர தசை. சந்திர தசை நல்லா இருக்குமா? சந்திர தசை ஒரு அளவுக்கு நல்லாயிருக்கும். என்ன காரணம் அப்படின்னா லக்கணத்து 4 கூடிய கேந்திராதிபதி 4 கூடிய அதிபதி சுகஸ்தானாதிபதி லக்கணத்துக்கு 8ல் இருப்பது பெரிய தவறலால் 8ல் மறைஞ்சிட்டார் சார், நீசமாயிட்டார் சார், அப்படியெல்லாம் கிடையாது. நீசமானது உண்மை தான், 8ல் இருக்க உண்மை தான். பட் அவர் வீட்டுக்கு அவர் கெடாமல் இருப்பார். கடகமனைக்கு பஞ்சமஸ்தானத்தில் அழகாக அமர்பெற்றது அப்படின்றது சிறப்பு. ஆனால் இந்த அதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா சந்திரனுக்கு யோகதிரம் அதே செவ்வாய் அதே குரு தான். ஸோ அந்த சந்திரனுக்கு 2ல் சந்திரனுக்கு 4ல் குரு இருப்பது எல்லாமே சிறப்பான ஒரு விஷயம். ஆனால் நேரடி தொடர்பு அந்த தசாநாதன் சந்திரன் இப்போ அடுத்து வரக்கூடிய ஹீரோ யாருன்னா இவருக்கு சந்திரன் தான். அந்த சந்திரன் எங்கே இருக்கார்? அவர் நேரடி தொடர்புன்றது சனி புதனோட தான் பின்னப்பட்டிருக்கார். சந்திரனுக்கு முதல் தர அவயோக பிளான்ட் யாருன்னா இந்த சனி புதன் தான். அந்த பிளான்ட்டோட மிங்கலாக இருப்பது அப்படின்றது சிறப்பினை கொடுக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தில் இந்த இடத்துல இல்லவே இல்லை. இருப்பினும் சந்திர தசையை பொறுத்தவரை சந்திர சுய புத்தி, செவ்வாய் புத்தி, ராகு புத்தி, கேது புத்தி இது எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் அடுத்தடுத்து வர சனி புத்தி, கேது புத்தி, சனி புத்தி, புதன் புத்தி மற்றும் சுக்கிர புத்தி எல்லாமே கொஞ்சம் மைனஸாக இருக்கக்கூடிய அவங்க 2 பிரிவாக பிரித்து தான் அந்த தசா புத்தி இருக்கும். அப்போ அடுத்து வர காலகட்டமும் இவருக்கு தசா புத்தி ஓரளவு ஒத்துழைச்சாலும் அடித்தளம் சரியில்லாத காரணத்தினால் அந்த நல்ல தசா புத்தி இந்த சந்திரனுக்கு 2ல் செவ்வாய், சந்திரனுக்கு 4ல் குரு இதெல்லாம் இருப்பதுனால் அந்த ஃபஸ்ட்டு வரக்கூடிய டைம் அப்படின்றது நல்லாயிருக்கும். சரி, அடுத்து வர செவ்வாய் தசை நிச்சயமாக நல்லாயிருக்கும். ஏன் நல்லாயிருக்கும்? சந்திரன் செவ்வாய் லக்கணாதிபதி, அதனால் நல்லா இருக்குமா? நிச்சயமாக அப்படி கிடையாது. லக்கணாதிபதினால ஒரு அஷ்டமாதிபதியும் வாய்க்கிறார். இந்த அஷ்டமாதிபதி ஏன் லக்கணாதிபதி தன்மையை வேலை செய்யுன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஏன்னா லக்கணாதிபதி லக்கணத்துக்கு 9ல் திரிகோணத்தில் அமர்ந்ததுன்றது யோகம் ஃபஸ்ட்டு. 2வது ராசிப்படி பார்த்தாலும் ராசிக்கு ராசி அதிபதி ராசிக்கு 2ல் அழகாக இருப்பது அப்படின்றது சிறப்பு. சுக்கிரனால் பார்க்கப்பட்ட மட்டும்தான் இருக்கார். இதே புதனோட தொடர்பு சனியோட தொடர்பு பெற்றிருக்கார் அப்படின்னா அது இடத்துல மைனஸை கொடுக்கும். இப்போ புதனோட இருக்காருன்னா இப்போ லக்கணத்துக்கு 6-8 தொடர்பு தான் வரும். ராசிக்கும் 6-8 அவங்க தான், லக்கணத்துக்கும் 6-8 அவங்க தான். சனி முழுக்க அஷ்டமாதிபத்தியம் மட்டும்தான் வேலை செய்வார். ஆனால் இந்த இடத்துல அந்த செவ்வாய் வேலை செய்வார். செவ்வாய் இந்த இடத்துல அந்த புதனோடையோ சனியோ மிங்கிலாகாமல் இருப்பது அப்படின்றது மிக சிறப்பு அம்சத்தை கொடுக்கும். ஸோ அப்போ நிச்சயமாக அந்த செவ்வாய் தசை நன்மையாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னதான் உயர பறந்தாலும் மூர்க்குருவி பருந்தாகாது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் தொழில் ரீதியாக வெற்றி வாய்ப்புகள் அடிக்கடிக்கு வந்தாலும் ஒரு நிலை உயர்ந்தாலும் அடுத்த நிலை கீழ் நிலைக்கு தள்ளப்பட்டாக என்ற விதிப்பயனும் இவர் ஜாதக கட்டத்தில் இருக்குது. அதற்கு காரணம் 10ஆம் இடம் இயற்கையாக வலிமையாக இல்லை, இதான் காரணமே.
ஸோ கான்செப்ட் தான். அப்போ அடித்தளமாக திறந்தால் நல்லா இருக்கணும். அப்படி நல்லா இல்லாத பட்சம் நடைமுறை தசாபுத்தி இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கை உயர்வடையக்கூடும். ஸோ அப்போ இந்த ஜாதகத்துக்கு இயற்கையாக தொழில்ஸ்தானன்றது ஸ்ட்ராங் இல்லை. ஆனால் நடைமுறை உள்ள தசாபுத்தி லக்கணத்துக்கும் ராசிக்கும் யோக திறன்களோட தசாபுத்தியை இருப்பதால் நிச்சயமாக ஓரளவுக்கு நல்ல ஒரு ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு உயர்நிலை அம்சத்தையும் கொடுக்கக்கூடிய ஐஸ்வர்யம் உண்டு. ஆனால் அடுத்தடுத்து வர தசாபுத்திகள் அதனால தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறது. என்ன தான் யோக திறன்கள் இருந்தாலும் இல்லை அவயோகத்தன்மை நிறைந்திருந்தாலும் நடைமுறை தசாபுத்தி வந்தால் மட்டுமே அது சாத்தியத்தை கொடுக்கும். சரிங்களா? நம்ம இந்த ஜாதகத்தில் ஃபஸ்ட்டு சொன்ன ஒரு பாயிண்ட் என்ன, இவர் வந்து பேக்கரி தொழில் பண்ணுறாரு, கேக் ஷாப் வச்சுருக்காரு அப்படின்னு சொன்னோம். அது என்ன காரணம் அப்படின்னா, நம்ம ஒரு தொழில் பண்ணுறோம், ஒரு வேலைக்கு போகிறீங்களோ இல்லை தொழில் பண்ணுறீங்களோ இல்லை ஐஏஎஸ் ஐபிஎஸ் வேறு ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் அரசாங்கத்தில் உத்தியோகத்தில் இருக்கீங்களோ, எது இருந்தாலும் நம்ம விருப்பப்பட்டு பண்ணுறோமோ அப்படி கிடையாது. கிரகங்கள் தான் நம்ம ஆட்டி வைக்கிறது. அதுதான் காரணம். இவருக்கு அந்த பேக்கரி தொழில் அமைந்ததற்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பேக்கரி தொழில்னால் சந்திரன் செவ்வாய் நல்லா இருக்கணும். சந்திரன்றது உணவு, செவ்வாய் அப்படின்றது இந்த மாதிரி ஹோட்டல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த ஹோட்டல் பேக்கரி சம்மந்தப்பட்டது செவ்வாய் உள்ள வருவார். இந்த ஜாதகத்துக்கு சந்திரன் 8ல் அமர்ந்திருந்தாலும் அது பௌர்ணமி சந்திரனாக ஒளி பொருந்திய சந்திரனாக இருக்கிறார். இது முதல் சிறப்பு. சந்திரனுக்கு கேந்திரத்தில் குரு இருப்பது அப்படின்றது மறு சிறப்பு. சந்திரனுக்கு சூரியனும் கேந்திரத்தில் அமர்ந்திருப்பது அப்படின்றது இந்த இடத்துல சந்திரன் வலிமையாக இருக்கார் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது அடுத்தது செவ்வாய் லக்கணத்துக்கு திரிகோணத்தில் அமரப்பெற்று இருக்கிறார். ப்ளஸ் சுக்கரநாடிய ஒரு இயற்கை சுக்கர்னு சொல்லக்கூடிய சுக்கரனால் பார்க்கப்பட்டு இருப்பது அப்படின்றது இந்த செவ்வாயும் வலிமையாக இருக்கார். அப்போ 10ஆம் அதிபதி சந்திரனோட பின்னப்பட்டு செவ்வாயோட வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அப்போ அவர் தொழில் ஸ்தானம் தொழில் ஜீவனம் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக இந்த அமைப்பில் தான் வரணுன்றது அமைப்பு. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு பேக்கரி தொழில் அதனால் பண்ணுறார். அப்போ இவர் ராசிப்படி, அதாவது இவர் ஜாதகப்படி இவர் தேர்ந்தெடுத்த தொழில் கரெக்டு தான், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் நடைமுறை தசாபுத்தியை விட அடித்தளமாக கிரக அமைப்புகளை வலிமையாக இல்லை. அவர் தொழில் ஸ்தானம் சரியா இல்லை. இவர் பேக்கரி தொழில் பண்ணுற, இல்லை நம்ம வேறு தொழில் பண்ணால் நல்லா இருக்குமா? எந்த தொழில் பண்ணாலும் இவரோட நிலை இதுதான். ஒரு தெரிஞ்சு ஒரு தொழிலை பண்ணாலும் இல்லை தெரியாத தொழிலை பண்ணாலும் இந்த இடத்துல வெற்றின்னு இருந்தால் மட்டும்தான் வெற்றி அடைய முடியும். தோல்வி தான் அடையணும் இருந்துச்சுன்னு எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆளாக இருந்தாலும் அந்த தொழிலில் ஒரு கிங்காக இருந்தால் கூட அதில் ஜெயிக்கணுன்ற அமைப்பு இருக்கவே இருக்காது. ஸோ அப்போ ஒரு ஜாதகத்தில் நம்ம என்ன தொழில் பண்ணணும் அப்படின்றது, நீங்கள் தொழில் பண்ணால் ஃபஸ்ட்டு ஜெயிப்பீங்களா தோப்பீங்களா அப்படின்றது அந்த 10ஆம் பாவத்தை வச்சு சொல்கிறது தான். ஸோ அந்த 10ஆம் பாவத்தின் நிலை என்ன, நடைமுறையில் தசாபுத்தி, இதை வைத்து தான் உங்களுக்கு உயர்வு தாழ்வு சொல்லப்படுகிறது. சரிங்களா? நாம் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.